ஓ, எங்க விழுந்திருக்கோம்? தூங்கும் போது கீழே விழுந்திருக்குமோ? ஐலி, அது தாலி செயின் ரூம்ல தான் கிடந்துச்சு. செயின் கட் ஆயிருக்கு. தாலி செயின் அறுந்திருக்கா? இங்க கூட ஐலி, ரெடி ஆயிட்டியா? ஐயோ. அண்ணி, தோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமாக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கோம்க்கா. சீக்கிரம் வாங்க. போச்சு. கூப்பிட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், இன்னைக்கு ரெண்டு பேரும் வசமா மாட்டணும். ஐலி, பேசாம வா, நம்ம ரெண்டு பேரும் பின் வழியா தப்பிச்சு போயிடலாம். என்ன வச்சு சிவா உங்களுக்கு இன்னைக்கு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி மட்டமான ஐடியாவை தந்துட்டு இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சரி வராதுன்னா இப்படிலாம் தான் தோணும். சரி வா ஐலி, வேற வழியே இல்ல, நானே உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். வா. என்னது? ஏம்மா, ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வேற வழியே இல்லாம தானே சொன்னேன். ஏதோ எனக்கு தோணுனதா சொன்னேன். எனக்கு ஃபியூச்சர் நினைச்சா எவ்வளவு தெரியுமா பயமா இருக்கு. அத பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க ப்ளீஸ். ஓ, சமாளிக்கிறியா? சரியா ஐலி, நான் என் ஃபியூச்சரை பத்தி பேசல, உன் ஃபியூச்சரை பத்தி பேசலாமா? என்ன பாக்குற? நாளைக்கே நம்ம இந்த வீட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா என் நிலைமை தானே உனக்கும். நீ மட்டும் இப்படி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுவ? நான் இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை சிவா. என் அம்மாவை பத்தின உண்மைய நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற வரைக்கும் என் லைஃப்ல நான் எனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க போறது இல்ல. என்ன இந்திரா, அந்த பசங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெடி ஆயிருப்பாங்க. இருந்தாலும் நாம வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடாம எப்படி வருவாங்க? என்ன இருந்தாலும் இன்னைக்கு அவங்க புது பொண்ணு மாப்பிள்ள தானே. பொன்னி, நீ போய் கூட்டிட்டு வா. சரி. ரித்திகா, இதுங்க முகத்துல எந்த வித்தியாசமான அறிகுறியும் தெரியலையே. ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க. இவங்களுக்கு எங்க எப்போ எப்படி மூஞ்சி வச்சுக்கணும்னு நல்லா தெரியும். அதனால முகத்தை வச்செல்லாம் இவங்களை இனிமே சாதாரணமால எடை போடக்கூடாது.
இந்தாங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மாலையை மாத்திக்கங்க. சிவா அயலி கழுத்துல தாலி கட்டிட்டானா கண்டிப்பா இந்திராணி அண்ணி இதுக்கப்புறம் யாரும் இவ்வளவு சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் எடுப்படாது. அதுக்கு சான்ஸே இல்லை ரித்திகா. அப்படி இல்லாமல் ஈஸியாக தாலி கட்டிட மாட்டான். எப்படிங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? காரணம் இல்லாமல இவ கழுத்தில் எவ்வளோ தாலி கட்டியிருப்பா. அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தவங்க இப்போ மட்டும் எப்படி உடனே மாற முடியும்? அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. ஆஹா, எல்லாருமே வந்தாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ அமைதியா இருக்கா. ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்காளா இல்லையான்னு தெரியலையே. எல்லாரும் ஃபோக்கஸும் நம்ம மேலேயே இருக்கு. இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இதோ வரேன்.